அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவில் ஸ்டூட் டிஎன்பிஎஸ்சி சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரீசனிங் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல வந்து மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் சொல்லிட்டு ஒரு செக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின் கேட்பாங்க. சரியா, மெயின்ஸில் வந்து 40 கொஸ்டின். இப்போ ப்ரிலிம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரீசனிங்கோட டாமினேஷன் வந்து நிறையா வந்துருச்சு. இப்போ 25 கொஸ்டின்ல கண்டிப்பாக ஒரு 6 to 7 கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரீசனிங் கொஸ்டினாக கேட்டுறாங்க. ஸோ அதனால உங்களுக்கு ப்ரிலிம்ஸும் ரீசனிங் முக்கியம், மெயின்ஸும் ரீசனிங் முக்கியம். ஏன்னா மெயின்ஸில் மேக்ஸ்ன்றது ஒன்று கிடையாது. ஸோ அதனால இப்போ என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்லேயும் அந்த மேக்ஸோட இது வந்து குறைச்சிருவாங்க. சரியா, குறைச்சிட்டு இப்போ 25ல் 17 கொஸ்டின் தான் மேக்ஸ் வந்து கேட்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணிட்டு போவாங்க ஆன்சரை. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து பண்ண முடியாது. ஏன்னா 17 கொஸ்டின்னா 8 to 9 கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரீசனிங் இதில் கேட்டுருவாங்க. சரியா, ஸோ அதனால மேக்ஸிமம் 10 கொஸ்டின், மினிமம் 8 to 9 கொஸ்டின் வந்து கேட்கலாம் உங்களுக்கு ரீசனிங்கில். ஏன்னா மெயின்ஸில் உங்களுக்கு 40 கொஸ்டின் கேட்க போகிறாங்க ரீசனிங்கில். ஸோ இந்த மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் உங்களுக்கு. ஸோ அதனால இது கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால டெஸ்ட் பேட்ச் எழுதுறப்ப எந்த சென்டர்ல வந்து கம்ப்யூட்டர் ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் வைக்கிறாங்களோ அது அதில் பார்த்து பண்ணுங்க. ஸோ நீங்கள் மட்டும் ஓஎம்ஆர் சீட்டில் ஷேர் பண்ணுற மாதிரி டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்கன்னா அங்கே மெயின்ஸில் போய் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் எந்த இன்ஸ்டியூட்டில் கம்ப்யூட்டரில் வந்து ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் வைக்கிறாங்களோ ஸோ அங்கே பார்த்து சேர்ந்துரு. சரியா, ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் பொறுத்தவரை 40 கொஸ்டின். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீசனிங் வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது. ஸோ மொத்தம் 27 டாபிக் இருக்குது ரீசனிங்கில். ஸோ குரூப் 2 மெயின்ஸில் அவங்களே டாபிக் வந்து சிலபஸில் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க சிலபஸில். ஸோ இதை டவுன்லோட் பண்ணி பார்த்து சரியா. ஸோ அனலாகி, கிளாசிஃபிகேஷன், கோடிங், டிகோடிங், ரிலேஷன்ஷிப் கான்செப்ட், அதாவது இது பிளட் ரிலேஷன் சொல்லுவோம். ஸோ ரத்த உறவுகள். ஸோ பிளட் ரிலேஷன், பசில்ஸ், டைஸ், டைரக்ஷன் டிஸ்டன்ஸ், லாஜிக்கல் வென் டயக்ராம், அல்ஃபா நியூமெரிக் ரீசனிங், அர்த்தமெட்டிக், வெரிஃபிகேஷன், ட்ரூத் ஸ்டேட்மெண்ட், சிமிலாரிட்டிஸ், டிஃபரன்சஸ், கேலண்டர், பெர்மிட்டேஷன், காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 27 டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு இது என்னன்னு புரியாது. ஸோ அதாவது அந்த சிம்பாலிக் ஆப்ரேஷன் என்னன்னு புரியாது. அதே மாதிரி சிமிலாரிட்டிஸ் டிஃபரன்ஸ்னா என்னன்னு புரியாது. ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் பத்தி உங்களுக்கு புரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து அடுத்து வந்து என்ன படிக்கிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். சரி, அதை தான் நம்ம இப்ப வந்து சேனல் வந்து பண்ண போறோம். சிவில் ஸ்டூட் டிஎன்பிஎஸ்சி வந்து பண்ண போறோம். என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 டாபிக் எடுத்துன்னு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் 6 டாபிக்ல என்னென்ன மாதிரி கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்கலாம். ஸோ எந்த மாதிரி நீங்க அப்ரோச் பண்ணலாம். ஸோ அதனால இது அனலாகி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க. ஸோ தெரிஞ்சுட்டா தான் அந்த சம்ம வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எந்தெந்த மாதிரி கேட்கலாம், என்ன டைப்ஸ் அனலாகி வந்து 3 டைப் இருக்கும். அந்த டைப்ல என்னென்ன டைப்ல கொஸ்டின் கேட்கலாம், வந்து கொஸ்டின் வந்து உங்களுக்கு மெயின்ஸ்ல வரலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதுல வந்து பார்க்கலாம். அதே மாதிரி கிளாசிபிகேஷன்னா என்ன, அதுல என்னென்ன டைப் வந்து இருக்கும். ஸோ கோடிங் டிகோடிங்னா என்ன, அதுல என்னென்ன டைப் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இது எஸ்எஸ்சி பேங்கிங் சிலபஸ் தான் அது. சரி, எஸ்எஸ்சி பேங்கிங்ல வர சிலபஸ் தான். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி புக் வந்து ஒன்று பிடிஎஃப்லாம் இருக்கும். நெட்ல வந்து பிடிஎஃப் இருக்கும். ஸோ இல்லாட்டி நம்ம டெலகிராம் வந்து சேனல் வந்து ஷேர் பண்ணலாம். சரியா, ஸோ டெலகிராம் சேனல்ல ஷேர் பண்ணுவோம். ஸோ டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு. ஸோ அதனால ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம்ல. இந்த எஸ்எஸ்சி புக் பிடிஎஃப் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். அது போக ஆர்எஸ் அகர்வால் ரீசனிங் புக் வந்து இருக்கும். ஆர்எஸ் அகர்வாலோட மேக்ஸ் ரீசனிங் இருக்கும். அதுல மேக்ஸுக்கு கூட நீங்க சமச்சீர் புக் மட்டும் படிச்சாலே போதுமானது. அந்த ரீசனிங் பொறுத்தளவு நீங்க ஆர்எஸ் அகர்வால் வந்து ரீசனிங் பொறுத்தவரை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் நிறையா. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஈஸியாக வந்து எழுத முடியும். அந்த டைமுக்குள்ள நீங்க, ஏன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்னால நீங்க நிறைய டிஃபிகல்ட்டி வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஸ்பீடா வந்து போட முடியும். ஏன்னா இது வந்து பேங்கிங் மாதிரி ஆயிரும். உங்களுக்கு 2 மினிட்ஸ் வந்து பேங்கிங் மாதிரி டக்கு டக்குன்னு உங்களுக்கு அந்த டைம் போயிட்டே இருக்கும். சரியா, ஸோ அதனால அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஏன்னா இது வந்து நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்னால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால ப்ராக்டிஸ் பண்ணுங்க நிறையா. ரீசனிங் பொறுத்தவரை ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். அதனால ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் 6 டாபிக் என்னென்னு பார்க்கலாம். சரியா, அதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, அனலாகி டிஃபரன்சஸ், அனலாகி சிமிலாரிட்டி. ஸோ சிமிலாரிட்டி அனலாகி அப்படின்னு சிமிலாரிட்டின்னு அர்த்தம். இந்த இடத்துல அனலாகி அப்படின்னா அர்த்தம், சிமிலாரிட்டின்னு அர்த்தம். சிமிலாரிட்டா ஒன்று போல இருக்குன்னு அர்த்தம். ஸோ பாருங்க, இப்போ 18:30, அதுக்கடுத்து 36 என்னன்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின் மார்க். அதாவது இங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா 18க்கும் 18க்கும் 30க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதே மாதிரி 36க்கும் எந்த நம்பருக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சரியா, ஸோ பாருங்க, இங்க வந்து இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா நீங்க யோசிக்கணும் கொஞ்சம். ஸோ எந்த மாதிரி வரும்னு யோசிக்கணும். எப்படி வரும் பாத்தீங்கன்னா 18 × 2 என்னது 36, -6 வந்து 30 வந்துருச்சா. அதே மாதிரி 36 இங்க என்ன பண்ணீங்க, இன்டூ 2 பண்ணீங்க. அதே மாதிரி இங்க இன்டூ 2 பண்ணணும். 72, 72ல 6 போச்சுன்னா எவ்வளவு, 66. அப்ப இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 66. அவ்வளவுதான். ஸோ சிம்பிளா தான் இருக்கும். ஸோ அனலாகி சிமிலாரிட்டி பொறுத்தளவு சிம்பிளா தான் இருக்கும். இந்த மாதிரி கான்செப்ட் தான் உங்களுக்கு கேட்பாங்க நிறைய. சரியா, ஸோ அதனால ஒண்ணு இது கேட்கலாம், இல்லாட்டி அடுத்து பார்க்க போற கான்செப்ட் வந்து கேட்கலாம். ஸோ இதுல வந்து என்ன பண்ணீங்க, 18 × 2 36, 36 - 6 30. இதே மாதிரி தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணணும். 36 × 2 72, இங்க வந்து -6 பண்ணீங்கன்னா 72 - 6 66. அவ்வளவுதான்.
சரியா? இதுதான் அனலாகி சிமிலாரிட்டி ஃபர்ஸ்ட் டைப். ஸோ இந்த மாதிரி கேட்கலாம். நம்பர் வச்சு கேட்கலாம். இன்னொன்னு லெட்டர் வச்சு கேட்கலாம். ஸோ அது வந்து செகண்ட் கான்செப்ட் பார்க்கலாம். இப்போ வந்து என்ன குடுத்துருக்காங்க, நம்பர் வந்து இந்த மாதிரி குடுத்துருக்காங்க. அப்போ கோஸ்ட் வந்து எந்த மாதிரி எழுதணும்னு கேட்கறாங்க. ஸோ நல்லா பாருங்க. NUMBER நம்பர் வந்து எந்த மாதிரி குடுத்துருக்காங்க, UNBMREன்னு குடுத்துருக்காங்க. சரியா? ஒண்ணும் இல்ல. அப்படியே பிளேஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த U வந்து இங்க கொண்டு வந்திருக்காங்க. N வந்து இங்க கொண்டு வந்திருக்காங்க. M வந்து இங்க கொண்டு வந்திருக்காங்க. B வந்து இங்க கொண்டு வந்திருக்காங்க. E வந்து இங்க கொண்டு வந்து R வந்து இங்க கொண்டு வந்திருக்காங்க. மாத்தி மாத்தி கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நீங்க கோஸ்ட்க்கு எழுதுங்க. GHOST கோஸ்ட்க்கு எழுதுங்க. என்ன வரும்? G வந்து இங்க வந்துரும். H வந்து இங்க வந்துரும். O வந்து இங்க வந்துரும். S வந்து இங்க வந்துரும். T வந்து அதே இடத்துல இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல 6 நம்பர் இருக்கு மொத்தம். 6 நம்பர்னால 2 2 நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஆனா இந்த இடத்துல 5 தான் இருக்கு. ஸோ 2 2 4 1 5 தான் இருக்கு. அதனால என்ன பண்ணிட்டோம், மாத்தி மாத்தி குடுத்துட்டோம். ஸோ இந்த T வந்து அப்படியே சரியா? ஸோ அப்ப இது ஆன்சர் வந்து HGSOT சரியா? இந்த மாதிரி இது ஃபர்ஸ்ட் மாடல், இது செகண்ட் மாடல் அவ்வளவுதான். அப்படியே சேஞ்ச் பண்ணி போடுறாங்க. ஏன்னா நீங்க பிராக்டிஸ் பண்ணா ஈஸியா இருக்கும் ரொம்ப. நம்ம வந்து இப்ப மேலாப்புல தான் பார்க்கணும். ஸோ இது வந்து நம்ம அடுத்தடுத்து சீரியஸ் வந்து நம்ம போடலாம். ரீசனிங் பொறுத்தளவு நீங்க 40 மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணலாம். இப்போ வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அனலாகி அப்படின்னா என்ன மாதிரி கேட்கலாம்னு தெரிஞ்சுக்கோங்க. அது போதும். சரியா? அடுத்து கிளாசிபிகேஷன். ஸோ இது உங்க குரூப் 2 பிலிம்ஸுக்குமே உங்களுக்கு யூஸ் ஆகுது. சரியா? கிளாசிபிகேஷன் அடுத்து நெக்ஸ்ட் டாபிக். ஃபர்ஸ்ட் வந்து அனலாகி சிமிலாரிட்டி பார்த்தோம். அடுத்து வந்து கிளாசிபிகேஷன் வந்து பார்க்கணும். சரியா? கிளாசிபிகேஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்த 4 லெட்டருக்குள்ளேயும் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஸோ 4 லெட்டருக்குள்ளேயும் சிமிலாரிட்டி இருக்கும். அதாவது இந்த குடுத்திருக்க 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன் வந்து ஒண்ணா இருக்கும். ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து வேற மாரி இருக்கும். இது ஒண்ணும் இல்ல. ஆட் ஒன் அவுட்ன்னு சொல்லுவோம்ல இங்கிலீஷ்ல. ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட். சரி, ஆட் ஒன் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுன்னு சொல்லுவோம் தமிழ்ல. சரி, அதுதான் அது. பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. ஸோ அதுதான் இத சொல்லுவோம். ஸோ ஆட் ஒன் அவுட். தமிழ்ல வந்து பொருந்தாத இணையை தேர்ந்தெடுன்னு சொல்லுவோம். பொருந்தாத இணைனா 3 இப்ப ABCD குடுத்துருக்காங்கன்னா, ABCக்கும் ஒரு பொருத்தம் இருக்கும். D வந்து சம்மந்தமே இல்லாம இருக்கும். அதுதான் இந்த கிளாசிபிகேஷன் சொல்லுவாங்க. சரி, அந்த கிளாசிபிகேஷன்ல 2 மாடல் கேட்கலாம். ஒண்ணு நம்பர் பேஸ் பண்ணி கேட்கலாம். இன்னொன்னு லெட்டர் பேஸ் பண்ணி கேட்கலாம். இங்க பாருங்களேன். ஸோ இப்ப லெட்டர் பேஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. இப்ப BFJQன்னு குடுத்துருக்காங்களா? BFJQ. அடுத்து என்ன குடுத்துருக்காங்க? RUZC. அடுத்து GJOB. சரியா? நல்லா கவனிங்க. இப்ப ஏபிசிடி நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஒரு பேப்பர்ல வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல நீங்க உட்கார போற முன்னாடி ஏபிசிடி வந்து 26 எழுத்து வந்து எழுதி வச்சுக்கோங்க. அந்த 26 எழுத்து ரொம்ப முக்கியம். அந்த கிளாசிபிகேஷன் அனலாகிய பொறுத்தவரை 26 எழுத்து வந்து இந்த ஆல்பபெட்ல ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டர் ரொம்ப முக்கியம். அதை அடுத்து பார்க்கலாம் நம்ம. சரி, இப்ப ஏபிசிடி 26 எழுத்துல 1 2 3 சொல்லிட்டு அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. அப்ப பார்த்தா பி இப்ப வந்து இந்த ஆப்ஷன் விட்டுருங்க. இப்ப இந்த செகண்ட் ஆப்ஷன் எடுங்க. RUZC எடுங்க. ஆருக்கு வந்து என்ன வரும்? 18 வரும். யூக்கு வந்து 21வது லெட்டர் வந்து யூ. அதே மாதிரி 26வது லெட்டர் இசட். 7வது லெட்டர் வந்து ஜி. இப்ப பாருங்க, 18 பிளஸ் 3 தானே 21. 21 பிளஸ் 5 தானே 26. 26 அதாவது பிளஸ் 7 என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, இசட்டுக்கு அடுத்து 7 லெட்டர் வந்து என்ன வரும்னா ஜி வரும். சரியா? இசட்டுக்கு அடுத்து 7 லெட்டர் கழிச்சு ஜி வரும். யூக்கு அடுத்து 5 லெட்டர் கழிச்சு இசட் வருது. சரி, இப்ப ABCDEFGHIJ இசட் வந்து 26வது வருதா? ஏ வந்து 1, பி வந்து 2, சி 3, டி வந்து 4, இ வந்து 5, எஃப் வந்து 6, ஜி வந்து 7வது லெட்டர். அப்ப 7 லெட்டர் வந்து இசட்டுக்கு அடுத்துக்கு வருது. அப்பதான் அதுதான் இது. சரி, அதே மாதிரி இங்க பாருங்க. GJ OV பாருங்களேன். இப்ப ஜி வந்து எத்தனாவது லெட்டர் வருது? ஜி வந்து 7வது லெட்டர் வருது. சரியா? அதே மாதிரி 10 ஜே வந்து 10வது லெட்டர் வருது. ஓ வந்து 15, பி வந்து 22. இப்ப பாருங்க, இங்க ஜி பிளஸ் 7 பிளஸ் 3 10. சரியா? 10 பிளஸ் 5 பிளஸ் 7 22. சரி, ஓக்கு அடுத்து 7 லெட்டருக்கு அடுத்து பி வருது. ஸோ இதுவும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. இதுவும் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா இங்க பாருங்க, BFJQ பொறுத்தளவு பாருங்க. பின்றது என்னது? பின்றது 2வது லெட்டர். சரி, எஃப்ன்றது 6வது லெட்டர். ஜேன்றது 10வது லெட்டர். கியூன்றது 14வது லெட்டர். இங்க ஆக்சுவலா +3 +5 +7 தான் வந்திருக்கணும். ஆனா இங்க என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா 2 +4 வருது, 6 +4 வருது, 10 +7 வருது. சரி, இங்க 3 5 தான் வந்திருக்கணும். ஆனா இந்த 4 வருது. அப்ப 4 ஆப்ஷன்ல இந்த 3 ஆப்ஷன், அதாவது BCDன்றது எல்லாமே ஒண்ணா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் வேற மாதிரி இருக்கு. சரியா? சோ இதுதான் கிளாசிபிகேஷன் சொல்லுவோம். சரியா? அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியும். 12 96 13 117 15 120 16 128 சொல்லியிருக்காங்க. சரியா? இப்ப 12 இன்டூ 8 என்னது? 96. அதே மாதிரி 15 இன்டூ 8 என்னது? 120. அதே மாதிரி 16 இன்டூ 8 என்னது? 128. ஆனா இந்த 13 இன்டூ 8 பண்ணா என்ன வரும் பாத்தீங்கன்னா
104 வரும். ஆனா இந்த இடத்துல 117 குடுத்துருக்காங்க. சரி, இது 3மே ஒண்ணா இருக்கு. இந்த 3மே ஒண்ணா இருக்கு. இது ஆப்ஷன் பி மட்டும் தனியா இருக்கு. சரி, அதுதான். அவ்வளவுதான். அப்ப ஆட் ஒன் அவுட். அதாவது பொருந்தாத இணை தான் இதுக்கு ஆன்சர். சரி, அப்போ 2 டைப் கேட்கலாம். ஒண்ணு நம்பர் பேஸ் பண்ணி, இன்னொன்னு லெட்டர் பேஸ் பண்ணி கேட்கலாம். சரியா? இங்க பாருங்க. அடுத்து ஏஜேகேஎல் ஐபிசிடி ஓஆர்கியூபி யூஎஃப்ஜிஹெச்னு கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்க. இப்ப ஏன்றது வவ்வல் தான். ஐன்றது வவ்வல் தான். ஓன்றது வவ்வல் தான். யூன்றது வவ்வல் தான். இதுல ஒண்ணும் வித்தியாசம் இல்ல. இப்ப அடுத்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. ஜே கே எல் கொடுத்துருக்காங்களா? ஜே அடுத்து கே அடுத்து எல். அதே மாதிரி பி சி டின்னு கொடுத்துருக்காங்களா? பி அடுத்து சி அடுத்து டி. அதாவது ஃபார்வர்ட்லயே போகுது. பிளஸ்லயே போகுதா? அதே மாதிரி எஃப் ஜி ஹெச் பாருங்க. எஃப் அடுத்து ஜி, ஜி அடுத்து ஹெச். ஆனா இந்த ஆர் கியூபின்றது அப்படியே ரிவர்ஸ்ல போகும். ஆர் கியூபின்றது பி கியூஆர் ஆகும். சரியா? சப்போஸ் இங்க பி கியூஆர் தந்ததுனால அது கரெக்ட். ஆனா இவங்க என்ன தந்திருக்காங்க? ஆர் கியூபி. பில இருந்து அப்புறம் ரிவர்ஸ் போகுது. இப்போ இது ஒண்ணுதான் வித்தியாசமா இருக்கு. இது 3மே ஒண்ணா இருக்கு. சரி, பி ஏ பி டி வந்து ஒண்ணா இருக்கு. சி வந்து வித்தியாசமா இருக்கு. இப்ப கிளாசிபிகேஷன் அப்படின்னா என்னன்னா ஆட் ஒன் அவுட். பொருந்தாத இணை 3மே ஒண்ணா இருக்கு. ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து வேற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். அப்ப அனலாகி பார்த்துட்டோம், கிளாசிபிகேஷன் பார்த்துட்டோம். 3வது வந்து கோடிங் டீகோடிங். இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஸோ கோடிங் டீகோடிங் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்ப ஆல்பபெட் ஆப்போசிட் ஆல்பபெட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப ஏபிசிடி இஎஃப்ஜி. இப்ப ஏபிசிடி இஎஃப் ஜிஹெச் ஐஜே கேஎல் எம். சரியா? இதுல இருந்து அப்படியே ரிவர்ஸ்ல போகணும். எம்என் ஓபி கியூஆர் எஸ்டி யூவி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பபெட் வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல போகணும். இந்த ரிவர்ஸ்ல வந்து எழுதி வச்சுக்கலாம், நீங்க ஈஸியா இருக்கும். இல்லாட்டி நீங்க எழுதி வச்சுக்கிறதுல ஒன்னொன்னா பார்த்துட்டே இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, ரிவர்ஸ் ஆல்பபெட்டுக்கு ஒரு சில டிப்ஸ் வந்து சொல்றேன் நான். சரியா? ரொம்ப ஈஸியா ரிமெம்பர் பண்ண ட்ரிக் வந்து சொல்றேன். என்னன்னு பாத்துக்கோங்க. ஏக்கு ஆப்போசிட் இசட். சரியா? ஏக்கு ஆப்போசிட் இசட். இது எல்லாம் நான் வந்து ஆஸ் நான் வச்சுக்கேன். ஆஸ் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஏ இசட். சரியா? இந்த நடுவில் உள்ள லெட்டர் சும்மா நம்ம ரிமெம்பர் பண்றதுக்காண்டி, நம்ம ஞாபகம் வச்சிருக்காண்டி. ஸோ ஆனா ஏக்கு ஆப்போசிட் இசட் தான். சரியா? அடுத்து பிக்கு ஆப்போசிட் ஒய். ஸோ பாய்ன்னு நான் வச்சுக்கோங்க. சரியா? அந்த ஓன்றது சும்மா பாய். பிக்கு ஆப்போசிட் ஒய் பாய். சிக்கு ஆப்போசிட் எக்ஸ். எக்ஸ் நான் வச்சுக்கோங்க. சி எக்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. சரி, சி எக்ஸ் சிஇஎக்ஸ். சரி, சிஇஎக்ஸ். அவ்வளவுதான். டிக்கு ஆப்போசிட் டபிள்யூ. இது டிஇடபிள்யூ நான் வச்சுக்கோங்க. டியூ. ஸோ மவுண்டன் டியூன்னு சொல்லுவோம்ல, டிஇடபிள்யூ. அடுத்து இவி. இக்கு ஆப்போசிட் வி. வேல்யூ நான் வச்சுக்கோங்க. சரியா? வேல்யூ. விக்கு ஆப்போசிட் இ. அவ்வளவுதான். ஸோ எஃப்க்கு ஆப்போசிட் யூ. ஃபியூ. எஃப்க்கு ஆப்போசிட் யூ. அவ்வளவுதான். சரியா? ஜிக்கு ஆப்போசிட் டி. கிராண்ட் ட்ரங்க். ஸோ ஷேர்ஷா சூரி வந்து கிராண்ட் ட்ரங்க் ரோடு வந்து கட்டினா நான் வச்சுக்கோங்களா, ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க நீங்க. அதனால ஜிடி கிராண்ட் ட்ரங்க். சரியா? அதே மாதிரி ஹச்சுக்கு ஆப்போசிட் எஸ் ஹை ஸ்கூல் நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஐக்கு ஆப்போசிட் ஆர் இன்ஸ்பெக்டர் நான் வச்சுக்கோங்க. ஸோ ஐக்கு ஆப்போசிட் ஆர். ஜேக்கு ஆப்போசிட் கியூ ஜாக் நான் வச்சுக்கோங்க. கேக்கு ஆப்போசிட் பி கீப் நான் வச்சுக்கோங்க. எல்லுக்கு ஆப்போசிட் ஓ லாக். சரி, லாகிரிதம் வந்து மேக்ஸ்ல வந்து படிப்பீங்க. எம்முக்கு ஆப்போசிட் என். எம். சரி, மேன் நான் வச்சுக்கோங்க. எம்ஏஎன். மேன் நான் வச்சுக்கோங்க. எம்முக்கு ஆப்போசிட் சரியா? அவ்வளவுதான். இதுதான் நீங்க ஆப்போசிட் வவல்ஸ் வந்து ரிமெம்பர் பண்றதுக்கு ஈஸியான டிப்ஸ். ஸோ நீங்க எழுதி வச்சுட்டா எழுதி ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா எழுதி வச்சுட்டா நீங்க ஒவ்வொரு தடவையும் பார்த்துட்டே இருக்கணும். இது ஒரு 4-5 தாட்டி நீங்க பார்த்து நீங்க மனப்பாடம் பண்ணிட்டா இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிட்டா நீங்க ஈஸியா வந்து கண்டுபிடிச்சலாம். டக்குன்னு ஒரு ஆல்பபெட்ல கேக் ஆப்போசிட் என்னன்னு கேக் ஆப்போசிட் வச்சு ஒரு சம் வருது பார்த்தீங்கன்னா, கேக் ஆப்போசிட் வந்து பின்னு சொல்லிட்டு கீப் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு பின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிடுவேன். சரியா? எழுதி வச்சுக்கோங்க. இல்லாட்டி இது மனப்பாடம் ஏன்னா உங்க இஷ்டம். சரியா? அடுத்து இது என்னன்னு பாருங்க. இப்ப கோடிங் கோடிங் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பட்டரை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா BUTTER. பட்டரை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா CVUUFS அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிரெட்டை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா CSFPE அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப காஃபி வந்து என்ன சொல்றாங்க கேட்காங்க. இதுல வந்து இது என்ன ஒரு நல்லதுன்னா ரீசனிங் இந்த இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் கோடிங் பொறுத்தவரை உங்களுக்கு ஆன்சர் வந்து கொஸ்டின்லேயே இருக்கும். அதனால நீங்க ஈஸியா வந்து எடுத்துடலாம். இப்ப காஃபிக்கு வந்து என்ன கேட்கறாங்க. ஸோ காஃபிக்கு இப்ப பிக்கு பக்கத்துல சி. அத B1+1. பிக்கு அடுத்து சி, யூக்கு அடுத்து பி, டிக்கு அடுத்து யூ, டிக்கு அடுத்து யூ, இக்கு அடுத்து எஃப், ஆருக்கு அடுத்து எஸ். இந்த இப்ப என்ன ரீசனிங் பொறுத்தவரை என்ன பண்றீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஒரு செட்டை மட்டும் நீங்க பார்த்தா போதும். இந்த செட்டு நீங்க தேவையில்லை. ஏன்னா இது மாதிரிதான் இது இருக்க போகுது. நீங்க அங்க உட்காந்து எல்லா செட்டும் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ டக்குன்னு இந்த ஒரு இது முடிவாயிருச்சு அப்படின்னா இதுவும் அதே மாதிரிதான் இருக்கும். சரியா? பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் B+1 சி, ஆருக்கு அடுத்து எஸ், இக்கு அடுத்து எஃப், ஏக்கு அடுத்து பி, டிக்கு அடுத்து இது நீங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்க தேவையில்லை. நீங்க ஏதாச்சும் ஒரு செட் பார்த்தா போதும். சப்போஸ் இதை பார்த்தாலும் சரி, இது பார்த்தாலும் சரி, ஏதாவது ஒண்ணு பார்த்தாலும் போதும். பார்த்துட்டு டக்குன்னு நீங்க கொஸ்டினுக்கு வந்துருங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு வந்துருங்க. சிக்கு அடுத்து டி வருமா, ஓக்கு அடுத்து பி வருமா, எஃப்க்கு அடுத்து ஜி, எஃப்க்கு அடுத்து ஜி, இக்கு அடுத்து எஃப், இக்கு அடுத்து எஃப். அப்ப DPGGFF.
சரி, அப்ப ஆப்ஷன் ஏ அவ்வளவுதான். ஸோ இப்போ பி ஒரு ஒரு லெட்டர் தள்ளி தள்ளி கொடுத்துருக்காங்க, அவ்வளோ அடுத்தடுத்த லெட்டர் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு இது மட்டும் பார்த்தா போதும், ரீசனிங் பொறுத்தவரை எல்லாத்தையும் செக் பண்ண தேவையில்ல, டைம் வேஸ்ட் தான். சரி, ஃபர்ஸ்ட் இது பார்த்துட்டு டக்குன்னு கொஸ்டினிங் நீங்க போயிருங்க. சரியா, பட்டர் இதை பார்த்துட்டு டக்குன்னு காஃபிக்கு போயிருங்க, அவ்வளவுதான். சரியா, இதுதான் கோடிங் டி கோடிங் பொறுத்தளவு. அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த கோடிங் டி கோடிங் நான் சொன்ன மாதிரி கொஸ்டின்லேயே ஆன்சர் வந்துருக்கும், அதனால ஈஸியா இருக்கும் இது உங்களுக்கு. பிஇஎன் இது வந்து NZ1 எழுதுறாங்க. சரியா, பிஇஎன் NZ1 எழுதுறாங்க. அதே மாதிரி VARKவை என்ன எழுதுறாங்க பாத்தீங்கன்னா CTSL எழுதுறாங்க. சரியா, இப்ப அதே மாதிரி என்ன கேக்குறாங்கன்னா பிராங்க் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ இது நீங்க இங்க இருந்து எடுத்துடலாம். பிக்கு என்னது என்ன, பிக்கு வந்து என்ன எழுதணுமா, பிக்கு வந்து என்ன, ஆருக்கு வந்து எஸ், ஏக்கு வந்து டி, எண்ணுக்கு வந்து கேக்கு வந்து எல். இப்போ NSTOL. சரி, NSTOL. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா NTSL போன்னு இருக்கு. டக்குன்னு நீங்க இது வந்து குழப்பிட்டு போட்டுறக்கூடாது. இது கொஞ்சம் நிதானமா போகணும். ரீசனிங் பொறுத்தளவு கொஞ்சம் நிதானமா ஸ்பீடா போட்டாலும் நிதானமா போகணும். அதனால அவசரப்பட்டு போடாதீங்க. கொஞ்சம் நிதானமா ஸ்பீடா போட்டுங்க. சரி, அப்ப பிராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து இது வந்து இது இருக்கும் உங்களுக்கு. சரியா, ஸோ ஸ்பீடு வந்து வரும். ஸோ அதனால கோடிங் டி கோடிங் கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கும், அதனால ஈஸியாக தான் இருக்கும். சரி, ஒண்ணு இந்த டைப், இன்னொன்னு அடுத்து நம்ம செகண்ட் டைப் பார்க்குற இந்த செகண்ட் டைப் பார்த்த செகண்ட் டைப். சரியா, இது வந்து கோடிங் டி கோடிங். அடுத்து பிளட் ரிலேஷன் உங்களுக்கு தெரியும், ரத்த உறவுகள். சரியா, இப்ப இதுல வந்து 2 கொஸ்டின் கேட்கலாம், 3 டைப்பை கேட்கலாம் மொத்தம். அதுல நம்ம ஒரு டைப் தான் பார்க்குறோம். அடுத்து வந்து நம்ம போக போக நம்ம பிளட் ரிலேஷன் தனியா பார்க்குறப்ப நிறைய டைப் வந்து. சரியா, இப்ப இ இஸ் சிஸ்டர் ஆஃப் பின்னு சொல்றாங்க. நல்லா பாருங்க, இ இஸ் சிஸ்டர் ஆஃப் பி. அப்ப பியோட அக்காவோ தங்கச்சியோ, ஸோ பியோட அக்காவோ தங்கச்சி தான் இ. அப்ப பி இஸ் சிஸ்டர் ஆஃப் இ. பி இஸ் சிஸ்டர் ஆஃப் இ. சரியா, அப்ப பி வந்து ஒரு பெண்ணு. சரி, பி இஸ் சிஸ்டர் ஆஃப் இக்கு, இக்கு வந்து பி வந்து சிஸ்டர். அப்ப பி வந்து பொண்ணு. அப்ப பொண்ணுன்றப்ப ஆண்ன்றப்போ பிளஸ் போட்டுக்கோம், பொண்ணுன்றப்போ மைனஸ் போட்டுக்கலாம், ஈஸியா இருக்கும். சரியா, சி ஏ இஸ் ஃபாதர் ஆஃப் சி. சியோட ஃபாதர் தான் ஏ. சரி, இது நான் இப்போ வந்து வேணாம். இப்போ வந்து இது ஏன்னா ஏ சி இங்க இல்ல. நம்ம இதுல என்ன இருக்கோ பிஇக்கு கொஸ்டின் என்ன இருக்கோ அதுல இருந்து போனோம். பி இஸ் சன் ஆஃப் சி. சிக்கு சன் வந்து பி. சரியா, சிக்கு சன்னு. அது சிக்கு சன் அப்படின்னா சி வந்து மேல வந்துடும். சரி, சிக்கு சன்னு தான் பி. சரியா, அப்ப சிக்கு சன்னு வந்து பி. பிக்கு சிஸ்டர் ஈனா, அப்ப இ தான் ஃபீமேல்ல போகும். இ தான் ஃபீமேல்ல போகும். இங்க வந்து சன்ன்றப்ப பி வந்து பிளஸ் வந்துடும். சரியா, இப்ப சி பி இஸ் சன் ஆஃப் சி. சிக்கு வந்து பி வந்து சன்னு. சரி, சிக்கு வந்து பி வந்து சன்னு. அப்ப பி சன்னுன்றப்ப பிளஸ் ஆயிரும். இப்ப என்ன கேக்குறாங்க பாத்தீங்கன்னா, இப்ப இங்க வாங்க. சோ சி ஏ இஸ் ஃபாதர் ஆஃப் சி. சிக்கு ஃபாதர் யாரு, ஏ. சோ சிக்கு ஃபாதர் வந்து ஏ. சரியா, சிக்கு ஃபாதர். அப்ப ஃபாதர்ன்றப்ப ஏ வந்து பிளஸ் ஆயிரும். அப்ப ஏ இஸ் ரிலேட்டட் டு இ. ஹவ் இஸ் ஏ இஸ் ரிலேட்டட், ஏக்கும் ஈக்கு என்ன சம்பந்தம் கேக்குறாங்க. இப்ப சப்போஸ் இவங்களோட அப்படியே இந்த மாதிரி அப்படியே வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா தாத்தா தலைமுறை தான் வரும். ஸோ தாத்தா தான் வரும். இப்போ ஏ வந்து கிராண்ட் ஃபாதர். நீங்க பிளட் ரிலேஷன் பார்த்துருப்பீங்க, இதனால டக்கு டக்குன்னு நீங்க போட்டுருவீங்க, ஸ்பீடா போட்டுறப்ப ஈஸியா இருக்கும். சரியா, இப்போ பிளட் ரிலேஷன் பாக்குறப்ப நம்ம கொஞ்சம் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அடுத்து டைசஸ், இது ரொம்ப முக்கியமானது. ஸோ ப்ரிலிம்ஸ்ல இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து வந்துடும். சரியா, இப்ப இந்த 4 டைஸ் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன ரெட்டுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்கறாங்க, சிவப்புக்கு ஆப்போசிட் கலர் என்னன்னு கேட்கறாங்க. சிவப்புக்கு ஆப்போசிட் கலர் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 டைஸ் எடுத்துக்கோங்க. சரியா, ஃபர்ஸ்ட் ஏன்னா 1 3 எடுத்தீங்கன்னா ரெட் வரும். ஸோ ரெட் ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். அதனால இப்போ ஃபர்ஸ்ட் 2 இது எடுத்துக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் 2 இதுல எது காமனா இருக்குன்னு பாருங்க. ஸோ பிங்க் காமனா இருக்கு, பிங்க் காமனா இருக்கு, ப்ளூ காமனா இருக்கு, ப்ளூ காமனா இருக்கு. அப்ப மிச்சம் விட்டது ரெட். ஸோ இங்க பிளாக். அப்ப ரெட்டுக்கு ஆப்போசிட் பிளாக், அவ்வளவுதான். 2 எல்லாமே அடி ஆயிட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா, அப்போ ப்ளூ காமனா இருக்கு, பிங்க் காமனா இருக்கு, ரெட்டுக்கு ஆப்போசிட் பிளாக். சரியா, இப்ப இந்த 2 எடுத்துக்கோங்க. இப்ப இந்த 2 எடுத்துக்கோங்க. சரியா, இப்ப இந்த இந்த 2வது 3வது எடுத்துக்கோங்க. இப்ப பிங்க் கேன்சல் ஆயிரும். பிங்க் கேன்சல் ஆயிரும். இப்ப கேன்சல் ஆனதுல என்ன பண்றீங்க பாத்தீங்கன்னா, இந்த கேன்சல் ஆனதுல இருந்து பிங்க்கு அடுத்து என்ன வரும், பிளாக். அப்படியே கிளாக் வைஸ்ல போகணும். அப்படியே ரைட்ல போகணும். பிளாக்கு கீழே ப்ளூ. சரியா, இப்ப இப்படி போகணும். பிங்க்கு அடுத்து பிளாக்கு அடுத்து ப்ளூ. அதே மாதிரி இங்க பிங்க்கு அடுத்து ரெட்டு. சரியா, ரெட்டுக்கு அடுத்து எல்லோ. இப்படியும் பண்ணலாம் நீங்க. ரெட்டுக்கு அடுத்து எல்லோ, பிங்க்கு அடுத்து ரெட் கேன்சல் பண்ணதுல இருந்து கிளாக் வைஸ் பண்ணும். பிங்க்கு அடுத்து ரெட்டுக்கு அடுத்து எல்லோ. அப்ப பிளாக்கு ஆப்போசிட் ரெட், ப்ளூக்கு ஆப்போசிட் எல்லோ, அவ்வளவுதான். ஸோ இப்படியும் போலாம், இப்படியும் போலாம். இது வந்து ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னு ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்க. சரியா, அதே மாதிரி இங்க பாருங்க, காமனா இருக்கிறத கேன்சல் பண்ணி மிச்சம் இருக்கிறது ஆப்போசிட், அவ்வளவுதான்.
ஸோ இங்க வந்து 6க்கு 6க்கு ஆப்போசிட்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இந்த 2 டைஸ் எடுத்துக்கோங்க. செகண்டு 2வது 3வது ஃபர்ஸ்ட் 2 எடுத்துட்டு 6 6 கேன்சல் ஆயிரும். ஸோ அதனால அந்த மாதிரி ஏன்னா கொஸ்டினே நம்மளுக்கு 6 தான் கேட்கறதுனால ஃபர்ஸ்ட் 2 டைஸ் எடுக்க முடியாது. 2வது 3வது எடுத்துக்கோங்க. இப்போ 3 3 கேன்சல் ஆயிரும். 5 5 கேன்சல் ஆயிடும். அப்போ 6க்கு ஆப்போசிட் 4. சரி ஆட்டோமேட்டிக்கா 4 வந்து ஈஸியா வந்துரும். சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது எடுங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டையும் 3 எடுங்க. 1ஐயும் 3 எடுங்களேன். இப்போ 3 3 கேன்சல் ஆயிரும். ஸோ 3 3 கேன்சல். அப்போ கேன்சல் ஆனது வந்து என்ன சொன்னா கிளாக் வைஸ்ல எடுக்கணும். அப்போ 3க்கு அடுத்து 2, 2க்கு அடுத்து 6. சரி 3க்கு அடுத்து 2, 2க்கு அடுத்து 6. அதே மாதிரி இங்க 3க்கு அடுத்து 5, 5க்கு அடுத்து 4. அப்போ 6க்கு ஆப்போசிட் 4. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஆப்ஷன் வந்து ஆன்சர் வந்து 4 தான் இருக்கும். சரி 6க்கு ஆப்போசிட் 4, 2க்கு ஆப்போசிட் 5. அவ்வளவுதான். ஸோ இதுதான் டைஸ். ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஸோ டைஸ் வந்து ப்ரிலிம்ஸ்லயே கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து வந்துடும். சரி அடுத்து டைரக்ஷன் ரொம்ப முக்கியமான சம்மை. ஸோ இந்த டைரக்ஷன் பொறுத்தவரை நம்ம பார்த்துட்டு வரலாம். இப்போ டைரக்ஷன் பொறுத்தவரை எப்படி நீங்க பிரிப்பீங்க அப்படின்னா நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட், நார்த் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், நார்த் வெஸ்ட்னு சொல்லிட்டு பிரிப்பீங்க. சரி இதுதான் இது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் 90 டிகிரி இருக்கும் உங்களுக்கு. சரி ஒவ்வொன்றுக்கும் 90 டிகிரி 90 டிகிரி சரியா. ஸோ இதுதான் வரும். ஸோ இதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் வந்து நான் இருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன ட்ரிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட், சவுத்து, வெஸ்ட், நார்த் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த டைரக்ஷன் நான் வச்சுக்கோங்க. இது எப்படி ஈஸியா நான் வச்சுக்கேன். ஈஸி அப்படின்னா ஈஸினா ஈஸி ட்ரிக் தான். அப்போ ஈஸ்ட் சவுத், ஈஸ்டுக்கு ஆப்போசிட் வெஸ்ட், சவுத்துக்கு ஆப்போசிட் நார்த் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். சரியா ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் நார்த். ஸோ இப்போ நான் வச்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து இது வந்து ரைட் டர்ன். சரியா இது வந்து ரைட் டர்ன், இது வந்து லெஃப்ட் டர்ன். இப்போ ஈஸ்ட்ல இருந்து சவுத் வந்து ரைட்டு, சவுத்ல இருந்து வெஸ்ட் ரைட்டு, வெஸ்ட்ல இருந்து நார்த் ரைட்டு, நார்த்ல இருந்து ஈஸ்ட் ரைட்டு. சரியா அதே மாதிரி நார்த்ல இருந்து வெஸ்ட் லெஃப்ட், வெஸ்ட்ல இருந்து சவுத் லெஃப்ட், சவுத்ல இருந்து ஈஸ்ட் லெஃப்ட், ஈஸ்ட்ல இருந்து நார்த் லெஃப்ட். அப்படியே இங்க வந்துடும். ஈஸ்ட்டுக்கு அடுத்து லெஃப்ட்னா இங்கிட்டு போயிடும். நார்த்துக்கு அடுத்து ரைட்னா இங்கிட்டு வந்துடும். சரி இதுதான் இது. அப்ப ஒருத்த வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒருத்த வந்து சவுத்ல இருந்து ஆரம்பிக்கிறான். சரி ஈஸ்ட்ல இருந்து ரைட்ல வந்து 1 கிலோமீட்டர் போறான் அப்படின்னா ஈஸ்ட்ல இருந்து ரைட் இதுதான். இப்போ சவுத்துக்கு வந்து 1 கிலோமீட்டர் போறான். அதே மாதிரி சவுத்ல இருந்து லெஃப்ட்டுக்கு 3 கிலோமீட்டர் போறான். சவுத்ல இருந்து லெஃப்ட் ஈஸ்ட். அப்ப இங்க வந்து 3 கிலோமீட்டர் போறான். சரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருப்பி ஈஸ்ட்ல இருந்து லெஃப்ட் வந்து 4 கிலோமீட்டர் போறான். ஸோ ஈஸ்ட்ல இருந்து லெஃப்ட் அப்படின்னா இந்த இடத்துல லெஃப்ட் அப்படின்னா நார்த் வந்துடும். ஸோ 4 கிலோமீட்டர் போறான். ஸோ திருப்பி நார்த்ல இருந்து லெஃப்ட் வந்து 5 கிலோமீட்டர் போறான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நான் ஆப்போசிட் டைரக்ஷன் எடுத்துக்கோங்க. சவுத்து நார்த் ஆப்போசிட், ஈஸ்ட் வெஸ்ட் ஆப்போசிட். ஆப்போசிட் டைரக்ஷனை மைனஸ் பண்ணணும். ஆப்போசிட் டைரக்ஷனை மைனஸ் பண்ணணும். சேம் டைரக்ஷனை பிளஸ் பண்ணணும். சரி சேம் டைரக்ஷன் பிளஸ் பண்ணணும். ஸோ சப்போஸ் இங்க ஈஸ்ட்லயே அவன் 4 கிலோமீட்டர் திருப்பி வரான் அப்படின்னா இது ரெண்டையும் பிளஸ் பண்ணணும். 7 ஆயிரும். இப்போ வந்து நார்த்து சவுத் ஆப்போசிட் இருக்கு. ஸோ இப்போ 4 - 1 3. ஸோ எங்க போடணும் பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் இருக்கிற இடத்துல தான் போடணும். அப்போ 3 கிலோமீட்டர் நார்த்தில் இருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு புரியாது. நம்ம சம்மு போட உங்களுக்கு புரியும். சரியா நம்ம இப்போ சம்முக்கு போயிடலாம். இப்போ பாருங்க. இப்ப மேன் ஸ்டார்ட் ஃப்ரம் அப்ப நான் என்ன சொன்னேன் ஈஸ்ட் ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. டைரக்ஷன் பொறுத்து இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் நார்த் எழுதி வச்சுக்கோங்க. சரியா மேன் ஸ்டார்ட் ஃப்ரம் பாயிண்ட் வாக்ஸ் 2 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். அப்ப 2 கிலோமீட்டர் நார்த் எதுவுமே தேவையில்ல. நீங்க இந்த கிலோமீட்டர் டைரக்ஷன் மட்டும் நான் வச்சுக்கோங்க. 2 கிலோமீட்டர் நார்த் அவன் என்ன இருக்கலாம். சரி அப்ப டர்ன்ஸ் ரைட். ஸோ ரைட் அப்படின்னா இது. ஸோ இந்த பக்கம் தான் ரைட். ஸோ இப்போ நார்த்ல இருந்து ரைட் டர்ன் பண்றா அப்படின்னா ஈஸ்ட்டுக்கு வந்துருவான். அப்போ 2 கிலோமீட்டர். நான் டர்ன்ஸ் டுவர்ட்ஸ் இஸ் ரைட் வாக்ஸ் 2 கிலோமீட்டர். சரியா நார்த். அடுத்து டர்ன்ஸ் ரைட் அகைன். திருப்பி ரைட்ல டர்ன் பண்றான். அப்ப ரைட்னா ஈஸ்ட்ல இருந்து சவுத் போறான். சரி இப்போ ஈஸ்ட்ல இருந்து சவுத் போறான். இப்போ என்ன டைரக்ஷன் கொடுக்கல அண்ட் வாக்ஸ்னு கொடுத்துறான். அப்ப விச் டைரக்ஷன் அவங்க ஈஸ்ட் ஃபேசிங். இப்போ எந்த டைரக்ஷன்ல இருக்கான்னா சவுத்ல இருக்கான். அவ்வளவுதான். சவுத்ல தான் ஆன்சர். சரியா அவ்வளவுதான். இதுதான் ஈஸியான மெத்தட். இது டைரக்ஷன் பொறுத்து டக்கு டக்கு நீங்க போட்டுலாம். ஷார்ட்கட் மெத்தட். சரியா அடுத்த சம் பாருங்க. நீங்க நான் போடுறப்ப இப்போ கவனிச்சுட்டு நீங்க நிறைய சம் போட்டு பாருங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப ஈஸ்ட் சவுத்து ஈஸ்ட் ஆமா சவுத்து வெஸ்ட் நார்த் இதுதானே ட்ரிக்ஸ். இப்ப பாருங்க எ மேன் இஸ் ஃபேசிங் ஈஸ்ட். ஈஸ்ட் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கான். ஈஸ்ட்ல இருந்து நிக்கிறான். டர்ன்ஸ் லெஃப்ட். ஈஸ்ட்ல இருந்து லெஃப்ட். ஸோ லெஃப்ட் டர்ன் பண்றான் அப்படின்னா ஈஸ்ட்ல இருந்து லெஃப்ட் இதுதான் லெஃப்ட். இப்போ லெஃப்ட் டர்ன் பண்றான் அப்படின்னா நார்த்துக்கு போறான். எவ்வளோ 10 மீட்டர் போறான். சரி ஈஸ்ட்ல இருந்து லெஃப்ட் டர்ன் பண்ணி நார்த்துக்கு போறான். ஈஸ்ட்ல இருந்து ரைட்னா சவுத் வந்துடும். ஆனா ஈஸ்ட்ல இருந்து லெஃப்ட் சொல்றாங்க அவங்க. அதனால நார்த் வந்துடும் 10 மீட்டர். சரி தென் டர்ன்ஸ் ரைட். ஸோ திருப்பி ரைட்டுக்கு போறான் அப்படின்னா நார்த்ல இருந்து ரைட் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ஈஸ்ட்டுக்கு வந்துடும். சரி நார்த்ல இருந்து ரைட் வந்து ஈஸ்ட். அப்ப திருப்பி ஈஸ்ட்டுக்கு வந்துடும் 5 மீட்டர். தென் கோஸ் 5 மீட்டர் டுவர்ட்ஸ் சவுத். ஈஸ்ட்ல இருந்து சவுத் போறான். அப்ப ஈஸ்ட்ல இருந்து சவுத் அப்படின்னு
5 மீட்டர் டு தி சவுத். ஈஸ்ட்லேருந்து சவுத் அப்படின்னா ரைட்டு. ஸோ ரைட்டில் இந்த ஈஸ்ட்லேருந்து சவுத் அப்படின்னா எவ்வளோ வரும்? 5 மீட்டர் திருப்பி போகிறான். சரியா? அண்ட் தேர் 5 ஃப்ரம் 5 மீட்டர் டு வெஸ்ட். சவுத்லேருந்து வெஸ்ட்டுக்கு வந்து 5 மீட்டர் வரான். சரியா? இன் விச் டைரக்ஷன் ஹி இஸ் ஃப்ரம் இஸ் ஒரிஜினல் பிளேஸ். ஸோ இது வந்து என்ன சொன்னேன் நான்? ஒரே டைரக்ஷன் இருந்தால் ப்ளஸ் பண்ணணும், ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்தால் மைனஸ் பண்ணணும்னு சொன்னேன். சரியா? ஒரே டைரக்ஷன் இருந்தால் ப்ளஸ் பண்ணணும், ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்தால் மைனஸ் பண்ணணும். சரியா? இப்போ பாருங்க, ஈஸ்ட் வெஸ்ட். ஸோ ஈஸ்ட் வெஸ்ட் என்ன பண்ணணும்? ஆப்போசிட் டைரக்ஷன் மைனஸ் பண்ணணும். 5 மைனஸ் 5 0 ஆயிரும். அப்போ இது வந்து வராது. சரியா? சவுத் நார்த் இருக்கு. ஸோ சவுத் நார்த்ன்றதுனால அப்படி என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன் மைனஸ் பண்ணணும். 10ல் 5 போச்சுன்னா 5. நான் என்ன சொன்னேன்? பெரிய நம்பர் இருக்கிற இடத்துல தான் மைனஸ் பண்ணி வர ஆன்சர்ல பெரிய நம்பர் இருக்கிற இடத்துல தான் போகணும். 10 மைனஸ் 5 வந்து 5. இது பெரிய நம்பர் 10 தான். அப்போ நார்த்ல தான் 5. 5 மீட்டர் நார்த்ல வந்து இவர் இருக்கான். சரி, 5 மீட்டர் நார்த்ல வந்து இவர் இருக்கான். அவ்வளவுதான். ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். சரியா? அப்போ ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து போட்டுக்கங்க. டைரக்ஷன் வந்து போட்டுட்டு ஆப்போசிட் டைரக்ஷன் பார்க்குறீங்க. 5 5 இருக்கு, மைனஸ் பண்ணணும். ஆப்போசிட்னால 0 ஆயிரும். 5 மைனஸ் 5 0 ஆயிரும். இங்கே சவுத் நார்த் ஆப்போசிட் இருக்கு. ஸோ 10 மைனஸ் 5 5 தான் ஆன்சரு. ஸோ அந்த 5 எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு சவுத்தில் போட்டுக்கூடாது. நீங்கள் எந்த நம்பர் பெருசாக இருக்கோ அங்கே தான் போகும். 10 தான் பெருசாக இருக்கு, அந்த 5 தான் போகும். 10 கிலோ 5 போடணும். அப்போ 5 மீட்டர் வந்து நார்த்தில் வந்து ஃபேஸ் பண்ணி. அவ்வளவுதான். சரியா? அடுத்த சம். இது வந்து 90 டிகிரி, அதாவது பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி வருவது. ஸோ இது வந்து பாருங்க ஈஸியா இருக்கும். ஸோ ஈஸ்ட், சவுத், வெஸ்ட், நார்த். சரியா? இதுதான் டைரக்ஷன். பாருங்க, ராகுல் டிராவல்ஸ் 10 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். 10 கிலோமீட்டர் ஈஸ்ட்ல இருக்கானா? தென் டேக்ஸ் லெஃப்ட். ஸோ ரைட்னா இது, லெஃப்ட்னா இது. இப்போ திருப்பி லெஃப்ட்ல வந்து நார்த்ல வந்து 3 கிலோமீட்டர் டிராவல் பண்றான். ஹி தென் டேக்ஸ் ரைட். சரி, திருப்பி ரைட்ல வரான். ஸோ ரைட்ல வரானா நார்த்ல இருந்து திருப்பி ரைட்ல, இது லெஃப்ட். திருப்பி நார்த்ல இருந்து ரைட் வரான் அப்படின்னா திருப்பி ஈஸ்ட்டுக்கு வந்துடும் 5 கிலோமீட்டர். சரியா? இப்போ ஏற்கனவே 10, திருப்பி 5. ஸோ நான் வச்சுக்கோங்க. அடுத்து ஹி அகெயின் டேக்ஸ் ரைட் டர்ன். ஸோ ஈஸ்ட்ல இருந்து ரைட் எடுக்கிறான் அப்படின்னா 8 கிலோமீட்டர் வந்து போறான். அது ஃபைனலி டேக்ஸ் ரைட் டர்ன். திருப்பி சவுத்ல இருந்து ரைட் எடுத்தா வெஸ்ட். அப்ப 3 கிலோமீட்டர் திருப்பி போறான். அப்ப நான் என்ன சொன்னேன்? சேம் டைரக்ஷன் இருந்தா என்ன பண்ணணும்? பிளஸ் பண்ணணும். அப்ப இங்க வந்து 10 + 5 15 வந்துடும். சரியா? 15. இங்க 8 இருக்கு, அதேதான். இங்க 3 இருக்கு, இங்க 3 இருக்கு. சரியா? இப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்ப என்ன சொன்னேன்? ஆப்போசிட் டைரக்ஷன் உள்ளது மைனஸ் பண்ணிடுங்க. இப்ப ஈஸ்ட் வெஸ்ட், ஈஸ்ட் வெஸ்ட் ஆப்போசிட். அப்ப மைனஸ் பண்ணிருங்க. 15 மைனஸ் 3 வந்து என்ன வரும் அப்படின்னா 12 வரும். எங்க போடணும்? 12 பெரிய நம்பர் இருக்கிறது. அப்ப 15 இருக்கிற இடத்துல 12. அப்ப ஈஸ்ட் வந்து 12. சரி, அதே மாதிரி சவுத் நார்த் ஆப்போசிட் டைரக்ஷன் 8 மைனஸ் 3 வந்து 5. ஸோ 5 வந்து எங்க போடணும்? 8. 8க்கு நேரா தான் போடணும். ஏன்னா 8 தான் பெரிய நம்பர் இந்த இடத்துல. சரி, இப்ப என்ன பண்ணுங்க? ஈஸ்ட் சவுத் வந்து நம்மளுக்கு இங்க மைனஸ் பண்ண முடியாது, பிளஸும் பண்ண முடியாது. ஏன்னா சேம் டைரக்ஷன் இல்ல, ஆப்போசிட் டைரக்ஷன் இல்ல இந்த இடத்துல. இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணணும். பித்தாகரஸ் தியரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து 12 இருக்கு, 5 இருக்கு. பாத்தீங்கன்னா ரூட் ஆஃப் 12 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர். அதுதான் பித்தாகரஸ் தியரம். நீங்க பார்த்து ஸ்கூல்ல வந்து படிச்சிருப்பீங்க. இது ஒண்ணும் இல்ல. சரியா? அப்ப ரூட் ஆஃப் 12 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் என்ன வரும்? ரூட் ஆஃப் 144 பிளஸ் 25 ரூட் ஆஃப் 169 ஈக்குவல் டு 13. ஸோ 13 மீட்டர் வந்து ரூட் வந்து 13 மீட்டர் வரும். இப்போ 13 மீட்டர் வந்து எந்த இடத்துல ஃபேஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட். ஏன்னா ஈஸ்ட் சவுத்து. ஸோ ஈஸ்ட்ல 12, சவுத்தில் 5. ஸோ இது ரெண்டு ஆன்சர் எடுத்தா 5 மீட்டர் வந்து சவுத் ஈஸ்ட். சவுத் ஈஸ்ட்ல வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கான். அப்போ 5 மீட்டர் வந்து சாரி 13 மீட்டர் வந்து சவுத் ஈஸ்ட். சரி, 13 மீட்டர் வந்து சவுத் ஈஸ்ட். 13 கிலோமீட்டர் வந்து சவுத் ஈஸ்ட் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கான். சரியா? அப்ப இப்படிதான் வந்து டைரக்ஷன் சம்மந்து போடணும். ஸோ இது வந்து நீங்க இப்போ நிதானமா படிச்சு பாருங்க. நிதானமா இந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு பாயிண்டா பாருங்க, ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க சால்வ் பண்ண அப்புறம் தான் அந்த டைரக்ஷன் சம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனால நம்ம இன்னைக்கு வந்து 6 டாபிக் பார்த்தோம். ஸோ நாளைக்கு வந்து திருப்பி ஒரு நெக்ஸ்ட் 6 டாபிக் வந்து அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ரீசனிங் பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ப்ரிலிம்ஸ்ல ரீசனிங் பத்தி நிறைய இருக்கலாம். ஏன்னா அவங்க சிலபஸே கொடுத்துட்டாங்க. ரீசனிங்க்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? சிலபஸே கொடுத்துருக்காங்க. ப்ரிலிம்ஸுக்கு இதுல இருந்தா சிலபஸ் வந்து உங்களுக்கு வரப்போகுது. ஸோ அதனால இந்த ப்ரிலிம்ஸ் போறதுக்கு முன்னாடி இந்த 27 டாபிக் முடிச்சிருங்க. சரி, முடிச்சுட்டு ஸோ ப்ரிலிம்ஸ் போங்க. மெயின்ஸுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா 40 மார்க் சொல்லையா உங்களுக்கு மெயின்ஸ்ல இருக்கு. ஸோ இதுல இன்டெலிஜென்ஸ் 40 மார்க் ஃபுல்லா எடுத்துட்டு நீங்க தமிழ்ல 60 மார்க் எடுத்து 100 மார்க் உங்களுக்கு தமிழும் இங்கிலீஷும் 60 மார்க் எடுத்தாலும் 100 மார்க் வந்து உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கையில இருக்கு. சரியா? 100 மார்க் 200 300 மார்க்ல 100 மார்க் வந்து உங்களுக்கு கையில இருக்கும். மிச்சம் இருக்கிற 200 மார்க் தான் நீங்க வந்து அங்க அப்ஜெக்டிவ் டைப் வந்து பண்ண போறீங்க. சரியா? அப்ப நீங்க 40 + 60 100 கொஸ்டின் வந்து நீங்க வந்து என்ன இருக்கும்? 100 கொஸ்டின் வந்து உங்களுக்கு கையில வந்துருக்கும். ஸோ அதனால ரீசனிங் பொறுத்தளவு ப்ரிலிம்ஸுக்கு நல்லா பார்த்துக்கோங்க, மெயின்ஸ்க்கு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சிவில் டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.